சகோதர சகோதரிகளே, அப்படி அமைதி காக்கவும். எல்லோரும் அப்படி முழுந்தாளிடுவோம். அமைதியா முழுந்தாளிடுவோம். என்பாரும் உம் ஒரே மகன் கிறிஸ்துவின் திருமுகத்தை நோக்கியருளும். உம் அடியார் இவரை காத்தருளும். உம் ஆவி வல்லமையால் இவரை நிரப்பியருளும். பகைவர் இவரை மேற்கொள்ளாதிருக்கட்டும். தீயோ இவருக்கு தீங்கு இழைக்காதிருக்கட்டும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் கூக்குரல் உம்மிடம் வருவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. எங்கள் நல்ல ஆயரே, எம் ஆயருக்காக மன்றாடுகிறோம். எங்கள் மறை மாவட்டத்தை அன்பு வழியில், உண்மை வழியில், நீதியின் வழியில், பாகுபாடற்ற நிலையோடு வழிநடத்தி செல்ல வேண்டிய திடனை தந்தருளும். உடலிலும் உள்ளத்திலும் என்றும் குன்றாத நலனை அவர் பெற்று உமக்கு மிகுந்த பயனுள்ள ஊழியம் புரிவாராக. தந்தையோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. பங்கு ஆய்வு விழா கிறிஸ்தவ விசுவாசிகளின் குடும்ப விழா. உலகை படைத்த இறைவன் உயர்வான படைப்பாக தனது சாயலாக மனிதனை படைத்தார். கீழ்ப்படியாமையால் இறைவனது நட்புறவை இழந்த மனிதனுக்கு மறுவாழ்வு அளிக்க தம் மகனை அன்பின் காரணமாக அனுப்பினார். குருதி சிந்தி தனது இன்னுயிரை தியாகம் செய்து இயேசு கிறிஸ்து புதிய சமுதாயத்தை திருச்சபையை ஏற்படுத்தினார். தனது இறைப்பணியை தொடர இறையாட்சிக்குள் மக்களை கட்டி எழுப்ப திருத்தூதர்களை அனுப்பினார். அவர்கள் வழியில் நின்று இடைவிடாமல் தங்கள் சொல்லால் செயலால் வாழ்வால் இயேசுவை உலகிற்கு தொடர்ந்து ஆயர்கள் அளிக்கின்றார்கள். ஆயர்கள் தங்கள் உடன் உழைப்பாளிகளான குருக்கள், கண்ணியர்கள், பொதுநிலையினரோடு இணைந்து அன்பு சமூகங்களை உருவாக்குகின்றார்கள். இந்த அன்பு சமூகமே விசுவாச சமூகமே பங்கு ஆகும். எனவே பங்கு ஆய்வு விழா விசுவாச ஒற்றுமையின் விழா. இது பங்கு மக்கள் வாழ்விலே மாபெரும் மறுமலர்ச்சியை, திருப்பத்தை, மாற்றத்தை, இறையன்பை, சகோதர பாசத்தை, ஜெபத்தை, மனிதத்தை உருவாக்கும் விழாவாகும். ஆயிரம் பங்கு ஆய்வு பெருவிழாவும். மறைமாவட்டர்களின் வாரிசுகளாக வாழ்பவர்கள், வழிகாட்டுபவர்கள்தான் ஆயர்கள். ஆயர்தம் பணிகள் போதிக்கும் பணி, புனிதப்படுத்தும் பணி, வழிநடத்தும் பணி. மறைமாவட்டத்தின் ஆயர் மறைமாவட்டத்தின் பங்குகளை சந்தித்து திருவருட்சாதனங்களை நிறைவேற்றி இறைமக்களை உற்சாகப்படுத்துவது அவரதம் பணியாகும். ஆயர் இரக்கமுள்ள எங்கள் இறைவா, வலுவற்றும் பிள்ளைகள் எங்களுக்கு உதவி புரிந்ததும், அதனால் கடவுளுடைய மாசற்ற லூர்து அன்னையின் நினைவை கொண்டாடுகிற நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களிற்கு விடுபட்டு எழுதுவோமா. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்த எங்கள் ஆண்டவரும் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் திருப்பெயர் போற்றப்படுவதாக, இப்போதும் எப்போதும் என்றென்றுமே. ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரை வெள்ளையும் மண்ணையும் படைத்தவர் எல்லாம் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார்களை நிறைவாக ஆசீர்வதித்து உங்களை பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென். Yeah.
உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார். பிறருக்கு உரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவர்களாய் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார்? எந்த வீட்டு வேலையாலும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. பண ஆசை மிக்க பரிசேயர் இவற்றையெல்லாம் கேட்டு இயேசுவை ஏளனம் செய்தனர். அவர் அவர்களிடம் கூறியது, நீங்கள் உங்களை மக்கள் முன் நேர்மையாளராக காட்டிக்கொள்கிறீர்கள். கடவுள் உங்கள் உள்ளங்களை அறிவார். நீங்கள் உங்களை மக்கள் முன் உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்வது கடவுள் பார்வையில் அருவருப்பாகும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வரும் காலம் வரை நற்கருணை என்ற பெரிய அற்புதத்தை நமக்கு கொடையாக தந்து, திரு அவையுடைய மையமாக நமக்கு தந்து, அந்த இயேசுடைய பிரசன்னம் அதே பிரசன்னம், உயிருள்ள பிரசன்னம், உடலுள்ள பிரசன்னம், ஆன்மாவுள்ள பிரசன்னம் இங்கே ஆண்டவர் இருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னே கண்ணி தாயின பிறந்த அதே இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறார். இவரை தேடி வேற எங்கேயும் போக தேவையில்லை. ஒவ்வொரு ஆலயத்திலும், கத்தோலிக்க ஆலயத்திலும், நற்கொடை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு ஆலயத்திலும் அவர் இருக்கிறார். அதைத்தான் கார்லோ, புனித கார்லோ சமீபத்தில் புனித பட்டம் பெற்ற அந்த அற்புதமான தம்பி புனித அனுபவிக்க அருள்புரியுமாறு மன்றாடுகின்றோம். வாழ்த்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
இறைவன்